ஹாய்ங்க, வாழ்க வளமுடன் அன்பானவர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் இதுவரைக்கும் நீங்க கேள்விப்படாத ஒரு நபரை பற்றியதுங்க. அவர் ஒரு கடவுள் அல்ல, ஆனாலும் அவர் ஒரு முழுமையான மனிதன்க. அவர் துறவி அல்லங்க, ஆனாலும் ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை எட்டியவருங்க. அவர் வேறு யாரும் இல்லைங்க, கிருஷ்ணர். ஆனா ஓஷோவின் பார்வையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணருங்க. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஓஷோவினுடைய பார்வை ரொம்ப தனித்துவமானது அப்படின்ட்டு. ஓஷோவினுடைய கிருஷ்ணா த மேன் அண்ட் ஹிஸ் பிலாசபி, இதுவே தமிழ்ல பாத்தீங்கன்னா கிருஷ்ணா ஒரு மனிதனும் அவரின் தத்துவம் என்ற இந்த புத்தகம் கிருஷ்ணரை பாத்தீங்கன்னா ஒரு புதிய கோணத்துல அணுகுதுங்க. இது ஒரு வழக்கமான பக்தி நூல் கிடையாதுங்க, மாறாக வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களையும் முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனை பற்றிய தத்துவ பார்வைதாங்க. புக்கோட சம்மரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓஷோவினுடைய பார்வையில கிருஷ்ணர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல, அவர் தனது வாழ்வின் ஒவ்வொரு கணத்தையும் கொண்டாட்டமாக வாழ்ந்தவர். புல்லாங்குழல் வாசிக்கும் போது ஒரு கலைஞன், கோபியர்களுடன் ஆடும் போது ஒரு காதலன், அர்ஜுனனுக்கு போர்க்களத்தில் வழிகாட்டும் போது ஒரு போர் வீரன். அவர் வாழ்க்கையின் எந்த ஒரு பகுதியையும் மறுக்கவே இல்லைங்க. புத்தர் மற்றும் மகாவீரர் போன்றவர்கள் உலக வாழ்க்கையை துறந்து துறவு பாதையை தேர்ந்தெடுத்தனர். ஆனால் கிருஷ்ணர் வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டே ஆன்மீகத்தின் உச்சத்தை அடைந்தார். ஓஷோ இதத்தாங்க முழுமையான மனிதன் அப்படின்னு சொல்றாருங்க. இந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட முக்கியமான தத்துவங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் ஒரு முழுமையான மனிதன் சொல்றாருங்க. இந்த புத்தகத்தினுடைய மைய கருத்தை இதுதாங்க. ஒரு மனுஷன் மகிழ்ச்சி, சோகம், அன்பு, கோபம், வெற்றி, தோல்வி என அனைத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அவன் முழுமையடைகிறான். கிருஷ்ணரின் வாழ்க்கை அதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்குங்க. மறுப்பு இல்லாத வாழ்க்கைங்க. ஓஷோ நம்ம கிட்ட நமது உணர்ச்சிகளையும் ஆசைகளையும் அடக்கி வைக்க கூடாது அப்படிங்கிறாருங்க. அது மனநோய்க்கும் மன அழுத்தத்திற்கும் உங்களை இட்டு செல்லும்பா அப்படிங்கிறாருங்க. கிருஷ்ணரினுடைய வாழ்க்கையை பாருப்பா, அவர் எதையுமே அடக்கி வைக்கல, அனைத்தையும் வெளிப்படையாக அனுபவிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறாருங்க. அடுத்து விழிப்புணர்வுடன் வாழ்தல். கிருஷ்ணர் ஒவ்வொரு செயலையும் முழு விழிப்புணர்வுடன் செய்தார். அவருடைய செயல்கள் எந்த ஒரு ஒழுக்க விதிகளாலும் கட்டுப்படுத்தப்படவில்லை. அவர் சூழ்நிலைக்கு ஏற்ப முழு விழிப்புணர்வுடன் முடிவுகளையும் எடுத்தாரு. இந்த விழிப்புணர்வு தான் அவரை ஒரு போர் வீரனாகவும் ஒரு நடன கலைஞனாகவும் ஒரே நேரத்தில் இருக்க அனுமதித்தது. அடுத்த ஒரு விஷயம் அற்புதமா சொல்ற பாருங்க ஓஷோ, நவீன உலகத்திற்கான தத்துவங்க. ஓஷோ இந்த புத்தகம் நவீன உலகிற்கு மிகவும் பொருத்தமானது அப்படிங்கிறாருங்க. ஃப்ராய்டு போன்ற மனநல வல்லுநர்கள் உணர்ச்சிகளை அடக்குவது தவறு அப்படின்னு சொல்றாங்கப்பா. இதற்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே கிருஷ்ணர் அடக்கமற்ற சுதந்திரமான வாழ்க்கை வாழ்ந்து காட்டி இருக்கிறார் அப்படிங்கிறாருங்க. கிருஷ்ணரினுடைய முழுமை மற்றும் பூரணத்துவம் பற்றி ஓஷோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு காதலனாக எப்படி இருக்க வேண்டும் என்று அறிந்தவனே ஒரு முழுமையான மனிதன். கிருஷ்ணர் காதலின் உச்சம், காதலின் முழுமை. கிருஷ்ணரின் வாழ்க்கை ஒரு நடனம். அவர் நடப்பதில்லை, நடனமாடுகிறார். அவர் வெறுமனை காரியங்களை செய்வதில்லை, அவற்றை ரசிக்கிறார். அவருக்கு எல்லாமே ஒரு கொண்டாட்டம் தான். கிருஷ்ணர் ஒரு துறவி அல்ல, உலகை முழுமையாக ஏற்றுக்கொண்ட முதல் ஆன்மீகவாதி அவர்தான். எந்த நிபந்தனையும் எந்த மறுப்பும் இல்லாமல் உலகை ஏற்றுக்கொண்ட முதல் மனிதர் பாவரு அப்படிங்கிறாருங்க. கிருஷ்ணரின் வாழ்க்கை ஒரு முழுமையான வட்டம். அவர் காதலன் மற்றும் போர் வீரன், நடன கலைஞர் மற்றும் தேரோட்டி, புல்லாங்குழல் வாசிப்பவன் மற்றும் போர்க்குழலை ஊதுபவன். அடுத்து அன்பு, பக்தி மற்றும் கொண்டாட்டம் பற்றி ஓஷோ இந்த புக்ல என்ன குறிப்பிட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் சொல்றாருப்பா, நீங்கள் என்னை அன்பின் மூலம் மட்டுமே அடைய முடியும். ஒழுக்கத்தின் மூலமோ, துறவின் மூலமோ, யோகத்தின் மூலமோ, பிரார்த்தனைகளின் மூலமோ அல்ல. அன்பு ஒன்றே போதுமானது என்னை அடைவதற்கு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாருப்பாங்கிறாங்க. கிருஷ்ணருடன் இருப்பது ஒரு நித்தியமான கொண்டாட்ட நிலையில் இருப்பது. ஒவ்வொரு கணமும் ஒரு கொண்டாட்டம், ஒவ்வொரு செயலும் ஒரு நடனம். அன்பு என்பது செய்ய வேண்டிய காரியம் அல்ல, அது ஒரு நிலை. நீங்கள் அதை செய்ய வேண்டியது இல்லப்பா, அதில் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். கிருஷ்ணா அந்த நிலையில தான்ப்பா இருக்கிறாரு அப்படின்னு ஓஷோ சொல்றாருங்க. அடுத்து இந்த புத்தகத்துல பகவத்கீதையினுடைய தத்துவம் பற்றி ஓஷோ என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் தான்ப்பா ஒரு போர் வீரனுக்கு வழிகாட்டிய ஒரே ஞானி. மற்ற அனைத்து குருமார்களும் துறவு பாதையை கற்பித்தனர். கிருஷ்ணர் உலகத்தில் இருந்து கொண்டே செயல் செய்வதை கற்பிச்சிருக்கிறாரு. கிருஷ்ணரினுடைய செய்தி இதுதான்ப்பா நம்மளுக்கு.
உங்கள் வேலையை செய்யுங்கள், ஆனால் அதன் விளைவுகளில் இருந்து பற்றற்று இருங்கள். வேலை அப்படிங்கிறது உங்களுடைய வளர்ச்சிக்காக மட்டுமே, அது தரும் பலனுக்காக அல்ல. கிருஷ்ணர் தான் போராடு என்று சொன்ன ஒரே ஞானி. ஆனால் அவர் ஒரு நிபந்தனையை இதோடு சேர்க்கிறார்ப்பா. முழு விழிப்புணர்வுடன், உங்கள் எதிரி மீது முழு அன்புடன் மற்றும் முடிவிலிருந்து முழுமையாக பற்றற்று போராடுங்கள் அப்படின்னு சொல்றாருப்பான்ட்டு ஓஷோ ரொம்ப அற்புதமா தெளிவா நிறைய விஷயங்களை இதுல விளக்கி சொல்லியிருக்கிறாருங்க. அடுத்த விஷயமா ஓஷோ என்ன குறிப்பிட்டு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, முரண்பாடுகளுடன் வாழ்தல் பற்றி சொல்றாருங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லது மற்றும் கெட்டதுக்கு இடையே ஒரு தேர்வு அல்லப்பா. வாழ்க்கை என்பது நல்லது மற்றும் கெட்டதின் கலவை. கிருஷ்ணர் இந்த கலவையை பிரதிபலிக்கிறாரு. கிருஷ்ணர் ஆவிக்கும் உடலுக்கும் இடையே ஒரு தேர்வு அல்ல, அவர் இரண்டினுடைய ஒருங்கிணைப்புப்பா. அவர் சொர்க்கமும் பூமியும் சந்திக்கும் இடம் பாங்கிறாங்க. முழுமையாக உலகத்துல இருங்க, அதே நேரத்துல அதிலிருந்து முழுமையாக வெளியிலையும் இருங்க. இதுதான் கிருஷ்ணர் கற்பிக்கும் அற்புதமான கலைப்பாண்டு ஓஷோ சொல்றாங்க. ஓஷோ குறிப்பிட்டுள்ள இந்த கிருஷ்ணரின் வாழ்க்கை மற்றும் தத்துவம் பாத்தீங்கன்னா, உலகத்தை துறக்காமல் ஆன்மீகத்தை அடைவதற்கான ஒரு பாதையை வழங்குதுங்க. அதாவது குடும்ப வாழ்க்கையில இருந்து கொண்டே நம்ம எப்படி ஆன்மீகத்தினுடைய உச்சநிலையை அடைய முடியும் அப்படிங்கறதாங்க இந்த புத்தகம் முழுவதும் பரவலாக ஓஷோ குறிப்பிட்டு நம்மளுக்கு விளக்கமாக கூறிய அறிவுரைங்க. இந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா வாழ்க்கையை முழுமையாகவும் உணர்வு பூர்வமாகவும் கொண்டாட்டத்துடனும் அணுக ஊக்குவிக்க கூடியதாக இருக்குங்க. ஓஷோ சொல்லி இருக்கக்கூடிய இந்த மெசேஜ் எல்லாமே. ஓஷோவினுடைய கிருஷ்ணா புத்தகம் பாத்தீங்கன்னா ஒரு ஆழமான சிந்தனைக்கு நம்மை இட்டு செல்லுதுங்க. இது நம் மனதில் உள்ள மத ரீதியான கருத்துக்களை கேள்வி கேட்க வைக்குதுங்க. கிருஷ்ணரை ஒரு கடவுளாக மட்டும் பார்க்காம ஒரு சிறந்த மனிதராக, ஒரு தத்துவவாதியாக பார்க்க இந்த புக்கு உதவிகரமா இருக்குங்க. இந்த புக்கு கொஞ்சம் பெரிய புத்தகம் தாங்க, ஆனா ஓஷோவின் எளிமையான உரையாடல் பாணி நம்ம தொடர்ந்து படிக்க வைக்குதுங்க. சிலருக்கு பாத்தீங்கன்னா ஓஷோவினுடைய கருத்துக்கள் சர்ச்சைக்குரியதாக தோன்றலாங்க, ஆனா இந்த புத்தகம் கண்டிப்பாக உங்களை நிச்சயமா சிந்திக்க வைக்குங்க. இந்த புத்தகத்தை படிச்சதுக்கு அப்புறம் உங்களால உங்களுடைய வாழ்க்கைய வேறு ஒரு கோணத்துல பார்க்க முடியுங்க. அன்பானவர்களே, ஓஷோவினுடைய ஒவ்வொரு புத்தகமும் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்குங்க, ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். அது நமக்குள்ளார ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்க. ஏன்னா எனக்கு பர்சனலா ஓஷோவினுடைய புத்தகங்களை எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் ஒரு புக்கை முடிக்கிறேன் அப்படின்னா அந்த சிந்தனை கொஞ்ச நேரம் ஓடும் இல்லைங்களா, அதை பத்தியே எண்ணங்கள் வந்துட்டு இருக்கும் இல்லைங்களா. அப்ப எப்படி இந்த மனுஷன் சொல்லியிருக்காரு பாரு, எந்த அளவுக்கு அவர் உணர்ந்து சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவர் காலங்காலமாக பின்பற்றி வந்த எந்த ஒரு விஷயத்தையும் ஆமான்னு ஒத்துக்கிட்டதே இல்லைங்க. ஏன் இது சொல்லப்பட்டிருக்கு, இது எதனாலும் மனுஷன் கடைபிடிக்கணும், அப்ப சமுதாயத்துல இந்த மாதிரி விதைச்சு வச்சிருக்காங்களே, அப்ப இதுக்கான சூட்சமங்கள் என்ன அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. அவரு எந்த மதத்தையுமே பின்பற்றாத ஒரு மனுஷங்க. அதனாலதான் ஓஷோவுக்கு நிறைய கெட்ட பேரும் இருக்கு. எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அவர் தயங்காம எழுதக்கூடியவராக இருந்ததுனால. சரிங்களா, இந்த புக்ல ஓஷோ கிருஷ்ணரை ரொம்பவே உயர்த்தி உயர்த்தி சொல்லியிருக்கிறாருங்க. பகவத்கீதையில நம்ம கிருஷ்ணரை தெய்வமா பாக்குறோங்க, ஆனா ஓஷோ இந்த புத்தகத்துல கிருஷ்ணரை ஒரு சாதாரண மனிதனாக சொல்லி அவர் எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறாரு, இக்கட்டான சூழ்நிலையிலையும் மகிழ்ச்சி தரக்கூடிய சூழ்நிலையிலையும் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அப்ப ஏன் நம்மளால வாழ முடியாது, இதுதான் கிருஷ்ணர் நம்மளுக்கு உணர்த்தி இருக்கிறாரு அப்படின்னு ஓஷோ சொல்றாங்க. கண்டிப்பா படிச்சு பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். சரிங்களா, வாழ்க வளமுடன். நன்றிங்க. அருட்பேராற்றலின் அன்பு கருணையினால் நாம் அனைவரும் நல்ல உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானத்தோடு நல்லதொரு வாழ்க்கையை நலமுடனும் வளமுடனும் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க.